கலர்ஸ் புது ஃபேஷனோட சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வரும் நிலையில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதை, பரகாசுரபுரம் மற்றும் அஜிஸ் நகர் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா. மாநகராட்சி ஆணையர் எது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொள்கிறார்? உடன் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? வணக்கம். சென்னையில் கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வருகிறது. அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக சென்னை மற்றும் அந்த கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் மழை என்பது பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில் கடந்த 2 நாட்களாகவே சென்னையில் மழை என்பது நீடிக்கிறது. மேலும் இன்றைய தினமும் சென்னைக்கு அந்த கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அந்த ஆய்வு பணிகளை தொடங்கி இருக்கிறார். அந்த வகையில் கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதை, பரகாசுரபுரம் மற்றும் அஜீஸ் நகர் பகுதிகளில் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறதா என்பது தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார். உடன் மாநகராட்சி துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பலரும் உடன் இருக்கிறார்கள். ஏற்கனவே புயல் வந்த பொழுது அந்த மழையின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் தேங்கி மக்களுக்கு சற்று சிரமம் என்பது ஏற்பட்டிருந்த ஒரு நிலையில் தற்பொழுது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால் பல்வேறு இடங்களிலும் தண்ணீரானது தேங்குகிறதா என்பது தொடர்பாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் பல்வேறு இடங்களிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம் சுரங்கப்பாதையிலும் பரகாசுரபுரம் மற்றும் அஜீஸ் நகர் பகுதிகளிலும் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறதால் மழை இன்றைய தினம் அந்த கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளானது தயார் நிலையில் இருக்கிறதா, தேங்கக்கூடிய தண்ணீர் செல்லக்கூடிய அந்த வழிகள், அந்த கால்வாய்களில் ஏதேனும் அடைத்திருக்கிறதா அல்லது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த ஆய்வு பணிகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார். அவரோடு மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.